இன்னைக்கு நாம வீடியோல திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கிற பேராத்து செல்வி அம்மன் கோவில்ல தாங்க போய் பார்க்க போறோம். இதுல நெறைய முக்கியமான விஷயம் இருக்குங்க. அதனால கடைசி வரைக்கும் வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நெறைய பேருக்கு தூக்கம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கும் இங்க போனா ரெமெடி கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க. இன்னும் பல சிக்கல்களுக்கு தீர்வு கொடுக்கின்ற இந்த திருக்கோயிலினுடைய ஸ்தல வரலாறு ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்குதுங்க. முதல் விஷயம் என்னன்னா, எல்லாருக்குமே ஆத்துல குளிக்கிறது, கோயில் குளங்கள்ல குளிக்கிறது, அருவியில குளிக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த கோயில் அமைந்திருக்கிறது தாமிரபரணி ஆற்றங்கரையில, பரணி ஆற்றுல. நாங்க போன அன்னைக்கு கார்த்திகை மாதம் முதல் சோமவாரம். ஆகையினால அந்த ஊர்ல இருக்கவங்க பல பேர் தம்பதி சமேதரா வந்து அந்த ஆத்துல குளிச்சுட்டு கோயில்ல அம்மன தரிசிச்சுட்டு போறாங்க. ஆனா, எங்களுக்கு அது ஆத்து பக்கத்துல இருக்குதுன்னு தெரியாததுனால, நாங்க தங்கியிருந்த இடத்துலேருந்து குளிச்சுட்டு தான் அங்க போனோம். கையில துணியும் எடுத்துட்டு போல. அங்க போன பிற்பாடு தான் அந்த ஆத்த பார்த்தோனே ஏக்கமா இருந்தது. ஐயோ! துணி கொண்டு வந்திருந்தா நம்மளும் குளிச்சுட்டு சுவாமிய தரிசனம் பண்ணியிருக்கலாமே! அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்துல தெரியிறது தான் ஸ்ரீ பேராத்து செல்வி அம்பாள் திருக்கோயில். முதல்ல இதனுடைய ஸ்தல வரலாற நம்ப தெரிஞ்சுக்கணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஒரு காலத்துல ஒரு அம்மன் பக்தர் இருந்தாராம். அவர் ரொம்ப பரம ஏழை. ஆனா பக்தியில பெரிய பணக்காரர். அவர் ஒரு அம்மன் பக்தராம். தினமும் அம்மனை வழிபடாம அவர் வந்து சாப்பிட்டது கூட கிடையாதாம். அவருக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்துதான். இந்த திருநெல்வேலியில ஆரம்பிச்சு காசி வரைக்கும் இருக்கிற எல்லா அம்மன் கோயிலையும் போயிட்டு தரிசிக்கணும் அப்படின்ற ஆசை. சரின்னு அவர் கிளம்பிட்டார். அவருக்கு மாற்று உடை கூட கிடையாது. போட்டுன்னு இருக்க ஒரே உடை தான். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கும் கிடையாது. நேரா போவாரு. அம்மன் கோயில் கண்ல பட்டுச்சுன்னா, அங்க தங்கி ஓரிரவு தங்கி மறுநாள் காலையில எழுந்து நான் சுத்த பத்தமா குளிச்சுட்டு, போட்டுன்னு இருக்கிற ஆடைய கசக்கி உலர்த்தி போட்டுன்னு போயிட்டு, அந்த அம்மன் முன்னால நின்னு அம்மன மனசார கண்ணார காண்பாராம். கண்லேருந்து அப்படியே கண்ணீர் தார தாரையா ஒட்டுமாம். மனமுருகி பிரார்த்திப்பாராம். அதன் பிறகு அந்த கோயில்லயே அன்னதானம் போட்டாங்கன்னா சாப்பிடுவாராம். அப்படி இல்லன்னா வெளியில எங்கனா பிச்சை எடுத்து தான் சாப்பிடுவாராம். அப்படியே ஒரு ஒரு கோயிலா போயிட்டு மனமுருகி மனமுருகி அம்மாவ வந்து தரிசனம் பண்றதுல பேரானந்தம் அடைந்தாராம் அவரு. இப்படி அம்மனை வணங்கும் பொழுது ஒரே ஒரு இடத்துல கூட எனக்கு இது வேணும், அது வேணும்னு நம்பள மாரி அவர் பிரார்த்தனை வச்சதே கிடையாதாம். எனக்கு இந்த குறை இருக்கு தீர்த்து வை, அந்த குறை இருக்கு தீர்த்து வைன்னு சொல்லிட்டு கேட்டதே கிடையாதாம். இப்படியே எல்லா கோயிலையும் பார்த்து முடிக்கிறதுக்குள்ள அவருக்கு முதுமை வந்து விட்டது. அவருக்கும் ஒரு திருப்தி ஏற்பட்டுச்சு. எல்லா கோயிலும் பார்த்தோம், அம்மனெல்லாம் கண்ணார கண்டோம் அப்படின்னு ஒரு திருப்தி ஏற்பட்ட உடனே அவர் தன்னுடைய பழைய இடத்திற்கே வந்துட்டாராம். இதுபோல எந்த விதமான கோரிக்கையும் வைக்காத ஆழ்ந்த அன்பு செலுத்துகிற அந்த பக்தனை பார்த்து அம்மன் மெச்சினாளாம். சரி அவன் கேட்காட்டின்னா நாம போயிட்டு அவனுக்கு என்ன வேணும்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தனுடைய எதிரில் தோன்றி உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னாலாம். அதுக்கு அந்த பக்தர் ஒரு புன்முறுவல் போட்டுட்டு, அம்மா என் உடம்புல தெம்பு இருந்தது. நான் கோயில்களுக்கெல்லாம் போய் நல்லா தரிசனம் பண்ணி சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் இப்போ இருந்த இடத்த விட்டு எழுந்து 4 அடி நடக்க முடியல. ஆகையினால இந்த இடத்துலையே நீ கோயில் கொண்டு எழுந்தருளினா நான் தினமும் உன்னை சேவிச்சுக்கிட்டே இருப்பேன் இறுதி வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதை கேட்டதும் அம்மனுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். அதுக்கு என்ன, இதோ தாமிரபரணி ஆறு பக்கத்தில் சுழிச்சு ஓடுதில்ல, அதனுடைய ஒரு கரையில் 3 அத்தி மரம் ஒரே இடத்துல இருக்கும். அதுக்கு நேராக ஒரு ஆழமான இடத்துல ஒரு விக்கிரகமாக நான் இருக்கிறேன். என்னை எடுத்து வச்சு தினமும் பிரார்த்தனை பண்ணு அப்படின்னு சொன்னாலாம். உடனே அவர், ஏம்மா நான் ரொம்ப தள்ளாமையில் இருக்கேன். என்ன போய் ஆற்றுல போயிட்டு இறங்கி அதை எடுக்க முடியுமாம்மா? இப்படி சுழச்சிட்டு ஓடுற ஆற்றுல இறங்கி அப்படின்னு அவருக்கு கேட்டாராம். அதுக்கு நீ கேட்காமலேயே உனக்கு இளமையை தந்தேன் அப்படின்னாராம். அவர் வந்து இளமையை அடைஞ்சிட்டாராம். அதன் பிறகு அவர் அங்கே போனாராம். பார்த்தாக்கா தாமிரபரணி தனக்குள்ள அம்பாள் இருக்கிறாள் என்ற சந்தோஷத்தில் நுரை பொங்க அப்படியே சுழிச்சிக்கிட்டு ஆர்ப்பாட்டமாக போயிட்டு இருந்தாளாம். அப்படி ஆர்ப்பாட்டமாக போகிற அந்த ஆற்றின் நடுவில் ஒரு இடத்துல ஒரு எலுமிச்சம்பழம் நகராமல் அப்படியே மிதந்துக்கிட்டு இருந்ததாம். அந்த கரையில் 3 அத்தி மரமும் இருந்ததாம். அப்படின்னா இதுதான் அம்மன் இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சுக்கிட்டு
ஆற்றில கால வச்சாராம். வச்ச உடனே அந்த இடம் மட்டும் விலகி வழி விட்டதாம் அவருக்கு. அமைதியா இருந்ததா நதி, அந்த இடத்துல மட்டும். உடனே இறங்கி போயிட்டு அந்த விக்கிரகத்த கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு, ஒரு ஓலை குடிசை போட்டு வணங்கிட்டு இருந்தாராம். அதற்கப்புறம் எல்லாருக்கும் அது தெரிஞ்சு, ஊர் மக்கள்லாம் இவரோட தலைமையில ஒன்று கூடி அதற்கு ஆலயம் அமைத்து, அதுக்கப்புறம் அதுக்கு நெறைய கொடை விழாக்கள் எல்லாம் நடத்துனாங்களாம். அப்படி இருக்கிற பொழுது, அது பிரிட்டிஷார் நம்மை ஆண்ட காலம். சென்னையில ஒரு பிரிட்டிஷ் துரைக்கு தூக்கமே வர்றதில்லையாம். அதனால அவருக்கு நெறைய உடல் உபாதைகள் ஏற்பட்டது. அதனால ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாரு. அப்போ அவங்களுக்கு ஒருத்தர் சொன்னாங்க, "நீங்க குற்றாலத்துக்கு போயிட்டு அந்த அருவியில குளிச்சீங்கன்னா, அந்த மூலிகை நீர்ல குளிச்சா உங்களுக்கு தூக்கம் நல்லா வரும்." அப்படின்னு சொன்னாங்களாம். அதனால அவர் என்ன பண்ணாரு, அங்கேருந்து புறப்பட்டு போயிட்டு இருந்தாரு. அப்போ நடுவுத்துல நெல்லையில தங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அப்படி தங்குகிற பொழுது ஒரு நாள் இரவு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. புரண்டு புரண்டு படுக்கிறாரு. தூக்கமே வரவே இல்ல. கண்ண கெட்டியா மூடிக்கிட்டு படுத்துட்ருக்காரு. அந்நேரத்துக்கு டம் டம் டம்னு ஒரே சத்தம். இது அவருக்கு கோவம் வந்துருச்சு. ஏவலாள பார்த்து, "ஏய் இது என்னடா சத்தம்?" அப்படின்னு கேட்டார். "அது வந்துங்க பேராத்தம்மன் கோயில்ல இன்னைக்கு 2ஆம் நாள் கொடை விழாங்க. அதுதான் தவிலு, நாதஸ்வரம், முரசெல்லாம் கொட்டுறாங்க." அப்படின்னு சொன்னாராம். ஏற்கனவே நான் தூக்கம் வராம அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன். இங்க இவனுங்கலாம் சேர்ந்து என்ன ஒரே சத்தம்? போயிட்டு மரியாதையா எல்லாத்தையும் நிறுத்த சொல்லி எல்லாரையும் அங்கேருந்து ஓட சொல்லு. இல்லன்னா துப்பாக்கி எடுத்து சுட்டுப்புடுவேன் சுட்டு. உடனே மங்கள வாத்தியங்கள் நிறுத்தப்பட்டது. திருவிழாவும் நிறுத்தப்பட்டது. அடுத்த கணம் அந்த துரையினுடைய கண் பார்வை பறிபோனது. அவன் கத்துனான், கதறினான். "ஐயய்யோ! என்னுடைய கண்ணு எனக்கு ஒண்ணுமே தெரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த ஏவலாள் சொன்னான், "துரையே, இந்த பேராத்தம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன். நீங்க அந்த திருவிழாவ நிறுத்த சொன்னீங்கல்ல, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. நீங்க அம்மன்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பார்வை திரும்ப கிடைச்சிரும்." அப்படின்னு சொன்னானாம். உடனே அவன் ஓடினானாம். அங்க போயிட்டு கத்துனானாம், கதறினானாம். திரும்பவும் விழாவ வந்து நடத்த சொல்லி ஆர்டர் போட்டானாம். அப்ப திரும்பவும் திருவிழா ஆரம்பிச்சது. இவனுக்கு மட்டும் கேட்குற அசரீரியான குரல்ல அம்மன் பேசினாளாம். "இன்றையிலிருந்து 8வது நாள் கொடை விழா அன்னைக்கு எனக்கு தங்கத்தால் கண்மலை செய்து சாத்து. அப்படி சாத்தினால் உன்னுடைய கண் பார்வை திரும்ப கிடைக்கும். அது மட்டுமல்ல, ரொம்ப நாளா தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கல்ல, அந்த குறையும் தீரும்." என்று சொன்னாளாம். அதேபோல தங்க கண்மலை செய்து சாத்தின உடனே அவனுடைய கண் பார்வை திரும்ப கிடைச்சதாம். அது மட்டும் இல்லாம, அன்றிலிருந்து அவனுக்கு நிம்மதியான தூக்கம் கிடைச்சது. தினமுமே நல்லா தூங்கினான். இங்கு வந்து பிரார்த்தித்து கொண்டால் தூக்கமின்மை, கண் கோளாறுகள், குழந்தை பேரின்மை, திருமண தடை எல்லாம் விலகுது அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா, தவறாம இந்த அம்மன் கோயில தரிசித்து உங்களுடைய சிக்கல்களை தீர்த்து கொள்ளுங்கள். இத பேராச்சி அம்மன் கோயில்னு சொல்றாங்க. பேராட்சி அம்மன் கோயில்னு சொல்றாங்க. ஆனா, அங்க இருக்கவங்களுக்கு பேராச்சி அம்மன்னா தெரியல. பேராட்சி அம்மன்னாலும் கொஞ்சம் தயங்குறாங்க. வழிகாட்டி போர்டுல வந்து பேராட்சி அம்மன் கோயில்னு போட்டிருக்கு. கோயில்ல தான் பேராத்து அம்மன் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது பெரிய ஆத்துலேருந்து கிடைச்ச அம்மன் என்பது தான் இதனோட சிறப்பாம். அதனால பேராத்து அம்மன் என்று பெயராம் இவங்களுக்கு. இன்னொரு கூடுதலான சிறப்பு என்னன்னா, அம்மன் கோயிலுக்கு பக்கத்திலேயே மொத்தமா கோயிலோட சேர்த்து 5 கோயில் இருக்குங்க. அம்மன் கோயிலுக்கு நேர் எதிர பிள்ளையார் கோயிலும், இடது பக்கத்துல சுடலை மாடசாமி கோயிலும் இருக்குது. அங்கிருந்து ஒரு 4 அடி தூரம் நடந்தோம் அப்படின்னா, பாலசுப்பிரமணிய சுவாமி கோயிலும் இருக்கு. உள்ள முருகர் திவ்யமா காட்சி குடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம, நேரா அங்கேருந்து பார்த்தா நேரா ஆறு தெரிகிறது. ஆற்றங்கரையிலயும் ஒரு குட்டி மாரியம்மன் கோயில் இருக்கு. ஆக மொத்தம் 5 கோயில்கள்ல ஒரே இடத்துல தரிசித்து மகிழலாம். அது சரி, இந்த கோயிலுக்கு எப்படி போறது? நீங்க ட்ரெயின்ல போனா ரொம்ப வசதி. ஜங்ஷன்ல இறங்கி நேர் எதிர்க்க பார்த்தீங்கன்னா, பெரியார் பேருந்து நிலையம் இருக்கும். அங்கேயே ரூ. 250லேருந்து 3000 வரைக்கும் லாட்ஜ் இருக்கு. லாக்கர் வசதியும், டார்மெண்ட்ரியும் கூட இருக்கு. அவங்கவங்க வசதிக்கு ஏத்த மாரி இருப்பிடத்த தேர்ந்தெடுத்துக்கோங்க. எதிர்ல இருக்கிற பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு போனீங்கன்னா, நிமிஷத்துக்கு ஒரு நெல்லையப்பர் கோயிலுக்கு போகிற பஸ்ஸும் கிடைக்கும். அதனால் நெல்லையப்பரையும் தரிசிக்கலாம். அது இல்லாமல் வண்ணாரப்பேட்டை பஸ்ஸில் ஏறுனீங்க அப்படின்னா, அங்கே இறங்கி நடக்கிற தூரத்தில் தான் இந்த அம்மன் கோயில் இருக்குது. அங்கே இறங்கி யாரையாவது விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு வழி சொல்லுவாங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் ஆன்மீக பாதையில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலில் உங்கள் சிக்கல்களுக்கு தீர்வை சொல்லி மனதை தெளிவுபடுத்தும் பல ஆன்மீக கதைகளை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா பேராத்து அம்மனை தரிசித்து உங்களுடைய குறைகளை எல்லாம் களைந்து நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று
பிரார்த்தித்து கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுக்கு இது உபயோகமாக இருந்தது, மற்றவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வேலூர் காந்திமதி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.